ஹாய், வெல்கம் டு Samaithu. விநாயகருக்கு பிடிச்ச பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, 3/4 கப் வெல்லம், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்குங்க. கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இது நம்ம கடையில் வாங்குற நார்மல் அரிசி மாவு. இது அதனால லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கொழுக்கட்டை நல்லா மணமாகவும் இருக்கும். லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பு லைட்டாக ஹீட் ஆனால் போதும். லைட்டாக பொன்னிறமாக வரும்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம வறுத்து செஞ்சோம்னா நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக லைட்டாக வறுத்துருக்கோம். இது நல்லா வேகட்டும். வெள்ளை ரெடி பண்ணிடலாம். வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா அது சில வெள்ளம்லாம் வந்து கொஞ்சம் தூசியாக இருக்கும். அது இதுக்காக வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வெல்லம் எடுத்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அதை வந்து நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது ஓரளவுக்கு தண்ணி சுண்டுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து வெல்லம் சேர்த்திக்கலாம். லைட்டாக உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். வெள்ளை தண்ணியை நம்ம வடிச்சு வச்சிருக்க தண்ணியை சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மீடியம் ஸ்பீடில் வச்சு செய்யுங்க. நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இது நல்லா அப்சர்வ் பண்ணட்டும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். நல்லா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம், ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கையில் லைட்டாக வந்து நெய்யோ ஆயிலோ தடவிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்கலாம். நல்லா பிடிச்சு கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டில் வந்து நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம். இது நார்மல் இட்லி தட்டு, அதனால் நான் துணி வச்சு செஞ்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் எண்ணெய் தடவி எப்பயும் போல் வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்திருக்கு. விநாயகர் பிடிச்ச சுவையான கொழுக்கட்டை தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.